ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ப்ரைடல் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ப்ரைடல் ஸ்லீவ் டிசைனை ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மீடியமான ஒரு டிசைன் தான் இது. ஸோ ரொம்ப பிக்னர்ஸுக்கு, மோஸ்ட்லி பிக்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவாகவும் இருக்கும். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்லீவ் டிசைனில். ஸோ எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஃபுல் ஸ்லீவும் பண்ணல. இப்போ வந்து ஸ்லீவுக்கு மேலே அந்த பார்டர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பார்டருக்கு மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் ஸ்லீவ் பண்ணலை. ஸோ அதனால் ஆஃப் ஸ்லீவ் மாதிரி தான் வரும். இது பார்டர் வந்து அப்படியே விட்டாச்சு. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து 3/4 ஸ்லீவு, ஆனால் டிசைன் வந்து ஆஃப் ஸ்லீவ் டிசைன் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சுகர் பீடில் வந்து நான் வந்து 2 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் இது உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ பிக்னஸ், திரும்பவும் சொல்கிறேன், பிக்னஸாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனுக்கு வந்து நம்ம ஒன்லி செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் தெரிஞ்சு சுகர் பீட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த டிசைன் வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம இதில் வந்து நிறைய நம்ம வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும் இந்த டிசைன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரன்னிங் டிசைன் தான் இது. ஸோ அதனால் சுகர் பீடை வந்து கொடுக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து போட்டுக்கிட்டு வரேன். ஸோ சுகர் பீட் லைன் வந்து ஃபுல்லாக போட முடியல, ஏன்னா வந்து எப்படியும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக போடல. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் பீடில் கோல்டு கலர் பீட்ஸில் வந்து 5 mm பீட் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது 5 mm பீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸ் அந்தமாரி கொடுத்துக்குங்க. நம்ம 2 பீட்ஸ் அந்தமாரி இருக்கும். சில பீட்ஸ்லாம் ஒட்டி இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பீட்ஸாக அந்தமாதிரி கொடுங்க. ஏன் நான் திரும்ப இந்த மாதிரி சொல்கிறேன்னா, நம்ம வந்து டிசைன்ஸை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ளவுஸை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ த்ரெட்டு நம்மளோட பீட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகி தொங்க ஆரம்பிக்கும். ஸோ அது நம்மளோட டிசைனே வந்து கெடுத்துரும். ஸோ அதனால் மோஸ்ட்லி 2 பீட்ஸ், சுகர் பீடில் 2, ஆன்டிக் பீட்ஸில் ஒரு பீட்ஸ் அந்தமாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேற்று நைட்லேருந்து, ஸோ எங்களோட ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நைட்டு 12 o'clock அந்த மாதிரி போச்சு. இன்றைக்கி ஃபுல் டேவே கரண்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் வீடியோவும் இன்றைக்கி வந்து எடுக்க முடியல. இருந்த வீடியோவை வச்சு தான் நான் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு வாரம் அந்த மாதிரி அவுட் சைட் போகிறேன். ஸோ அதனால் எங்கள் ஊருக்கு போகிறேன். சென்னையிலேருந்து இப்போ எங்கள் ஊருக்கு போகிறேன். ஸோ ஒரு வாரம் அந்தமாதிரி வீடியோ போட முடியாது. ப்ளீஸ் யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடாதுங்க. திரும்பவும் நான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இதே சப்போர்ட்டோடு எனக்கு வந்து இருங்க. நான் கண்டிப்பாக ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வீடியோ வந்து போடுவேங்க. ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. வீடியோ போடலன்னு சொல்லிவிட்டு கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு நம்மளோட அதே 5 mm பீடு வச்சு அதை சுற்றி நான் வந்து சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே கொடுக்குற அந்த புட்டாஸ் சைஸ் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mm சைஸு ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரேண்டமாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டு. சும்மா நமக்கு வந்து இது வந்து ஒரு 1/2 inch அந்தமாரி எடுத்தால் கூட போதுமானது இருக்கும். நான் வந்து மெஷர் பண்ணலை. ஸோ ஒரு பீட்ஸ் முடிச்சுட்டு அடுத்த பீட்ஸ்க்கு கொஞ்சம் லைட்டாக கேப் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது முடிச்சுக்கலாம். இந்த ஃபுல்லாகவே இதை சுற்றி கொடுத்து முடிச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். லைனுக்கு ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்டிக் பீட்ஸ் எப்போதும் நம்ம வந்து இங்கே ஸ்லீவில் கொடுத்துருக்குற அதே பீட் சைஸ் தான் வந்து சென்டர்லேயும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சுகர் பீட்ஸை சுற்றி அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ஸ்லீவில் நமக்கோட லென்த்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸ் நடுவில் வந்து கொடுத்துருக்குறேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிசைன்ஸை பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சிம்பிளாக நீட்டான ஒர்க்கு தான் இது.
ரொம்ப எலகண்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.